கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்களாகிய நாம் பாவத்தில் விழுந்து தேவனிடமிருந்து தூரம் போனோம். நம்முடைய நீதியின் நிமித்தம் வாழ முயற்சி செய்தும் வாழ முடியாமல் உள்ளத்தில் போராடிக் கொண்டிருந்தோம். ஆனால் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் நேசித்தார். நாம் இன்னும் பாவிகளாக இருந்ததினால் நமக்காக தமது உயிரைக் கொடுத்து நம்மை மீட்டெடுக்க தீர்மானித்தார். தேவன் பாவம் அறியாதவராயிருந்தும் நமக்காக பாவமானார். நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அவர் காயப்பட்டும் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நமக்கு சமாதானம் கொடுக்கவே அவர் அந்த வேதனையை சகித்துக் கொண்டார். இப்படியாக தேவன் தம்முடைய அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தினார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். சரீரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவிலும் குணமானோம். இனி நாம் பாவத்திற்கு அடிமைகளாகாதபடிக்கும் நீதிக்காக வாழவும் புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார். நாம் கர்த்தருக்குள் நீதிக்காக பிழைக்க இவ்வளவு பெரிய அன்பினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தார். அவரை நம்பும் யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இச்சம்பவம் நமக்கொரு நற்செய்தியைச் சொல்லுகிறது. அன்பு, தியாகம், மன்னிப்பு. இதுவே இரட்சிப்பின் வழி.